வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவரும் ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த குடும்ப ஜெபத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நானும் சோஃபியும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் உங்களுக்கு ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருவது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். ஏசாயா 26:4 நீ வாசிக்கலாம் சோஃபி. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமென். அப்படின்னா எக்காலத்திலும் நம்புங்க. என்றைக்கும், என்றென்றைக்கும், என்றைக்கும், என்றைக்கும், என்றென்றைக்கும். ஆமென். சங்கீதத்துல கூட இன்னொரு வசனம் சொல்லுது இல்லையா, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அப்படின்னு. கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட மனிதன் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் நின்று கொண்டு ஒரு பெரிய கயிற்றை இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு கட்டி வைத்து விட்டு சொன்னானா, ஏன்னா வித்தக்காரன் இது மேலே நடந்துருவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நடந்து காட்டிட்டானா. கீழே நீர்வீழ்ச்சி, இது மேலே கயிறு, அழகா கயிற்றின் மேல் நடந்து போயிட்டு வந்துட்டான். வந்தோடனே மக்கள்லாம் கைதட்டினாங்க, ஒரே விசில் அடிச்சாங்க, சந்தோஷமா இருந்து எழுந்தாங்க. அப்ப அவன் சொன்னா, யார் என்னை நீங்க நம்ப முடியும், என் கூட வாங்க, உங்களை தூக்கிட்டு இங்கிருந்து நடந்து வீட்டுக்கு கொண்டு வரேன்னா. எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க, யாருமே அவனை நம்பல. ஒரே ஒரு குட்டி பையன் ஓடி வந்தான், அப்பா நான் வர்றேன் அப்படின்னா. யாருன்னா அந்த வித்தக்காரருடைய மகன். அவனுக்கு என்ன நம்பிக்கை, என்னோட டேடி, என்னோட அப்பா தண்ணியில போட்டுற மாட்டார், என்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி சோறு ஊட்டி அழகா நடத்தி கொண்டு வர்ற அவரு கீழே போட மாட்டார். வரேன் டேடின்னு ஷோல்டர்ல மேலே ஏறி உட்காந்துட்டானா. அந்த சிறு பையனோடையே கயர்ல நடந்து போயிட்டு திரும்பி வந்தாராம். இந்த ஓமையை நான் ஏன் சொல்றேன், நம்முடைய பரம தகப்பனும் கூட நம்மை கீழே போட மாட்டார். எந்த எல்லையிலும் தண்ணீர் வெள்ளம் போல புரண்டு வருகிற பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றி உங்கள் முகத்தை வெட்கப்படாமல் காத்துக்கொள்ளுவார். யாக்கோபுடைய முகம் இனி செத்து போவதில்லைன்னு வசனம் சொல்லுதில்லை. என்ன சொல்ற சோபி, கர்த்தரை நம்பலாம் இல்லையா, என்றென்றைக்கும் நம்பலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், என்றென்றைக்கும் நம்புங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா என்ன காரணம்னா, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆம், தேவன் நித்திய கன்மலையாக இருக்கிறார். கன்மலை என்றால் மிகவும் உரமான மலை, அசைக்க முடியாத உரமான மலை. அதிலும் நித்திய கன்மலை என்றால் இந்த மலை போய்கொண்டே இருக்கிறது, உயரம் சொல்லி முடியவில்லை. நித்திய பர்வதங்கள்னு அத அழகா ஆதியாம புஸ்தகத்துல படிக்கிறோம்ல. என்னுடைய ஆசீர்வாதம் இப்படி நித்திய பர்வதங்களா மட்டும் போய் எட்டுதுன்னு சொல்றாருல்ல, அது மாதிரி. ஆமா, நித்திய பர்வதம்னா போய்கிட்டே இருக்க முடிவில்லாத ஒன்று. நித்திய கன்மலை, கர்த்தர் நித்திய கன்மலை. அவருடைய மகிமை ஆராய்ஞ்சு முடியாதது. எனவே அவரை நம்புங்க. பெர்மனண்டானவர், நித்திய கன்மலை. சங்கீதத்துல இன்னொரு இடத்துல 115 நம்ம எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு
கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புறாங்களா அப்படின்றது சிலர் பயப்படுறாங்க. ஆண்டவருக்கு பயப்படுறாங்க. பாவம் பண்ண அடிச்சுட்டு ஆனா நம்புறதுக்கு ஆயத்தமா இல்லை. நம்மை கர்த்தர் நடத்தி வந்த விதங்கள் எப்படின்னா அவரை நம்ப பண்ணினார். ஆமென். நமக்கு இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்ன போது நம்ம அதற்கு ஒரு பெரிய ஆயத்தம் எல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறிமுக பயணம் சென்று அங்கே வர்ற ஜனங்கள்கிட்டலாம் சொன்னோம், நீங்கள் டெபாசிட்டாக சில தொகைகள்லாம் நீங்கள் கூட கொடுக்கலாம், காணிக்கையாக நீங்கள் கொடுக்கலாம், டெபாசிட்டாகவும் கொடுங்க, நாங்கள் 3 ஆண்டுகளில் திரும்ப தர்றோம்னு சொல்லியெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம். பண்ணி கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னால் அதை செய்து முடிச்சிருவார்னு சொல்லி நம்ம நம்பினோம். நம்பி விசுவாசத்தை தான் கால் வச்சோம். அப்போ நம்முடைய முதல் அப்லிங்கிங் நடத்த நம்ம நின்ற போது இஸ்ரேல் தேசத்தில் டெல் அவீவில் தான் இடம் கிடைச்சது, அந்த டெலிபோர்ட்டில். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டோம். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை நீயும் நானும் பார்க்க போனோம். அங்கிள் இது மாதிரி டிவி ஆரம்பிக்க கேட்டு சிரிச்சாங்க. என்ன தம்பி உண்மையாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்பவே முடியல. எத்தனையோ பண முதலைகள்லாம் இருக்காங்க, நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்களா செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு என்னைக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. வர்ற 29ஆம் தேதி அங்கிள் நீங்கள் வரணும். சரி வந்துடும் தம்பி, அதை ஜோம் பண்ணி ஆரம்பித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 29ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிக்க முடியாதா அப்படிங்கிறது போல தேவைகள் இன்னும் சந்திக்கப்பட்டு ஒரு சில பேமெண்ட்ஸ் எல்லாம் முடியுமா அப்படின்ற ஒரு திகில் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம விசுவாசத்தை நம்பணும். கர்த்தர் பார்த்துறோம், கர்த்தர் ஒவ்வொரு எல்லையிலையும் அழகழகாக கிரியை செய்து வெட்கப்படாமல் 29ஆம் தேதி வந்தது சேட்டலைட் டிவி 2005 இல்ல அழகாய் செப்டம்பர் 29 அழகாய் தொலைக்காட்சி ஆரம்பமானது. அவரை நம்புகிறவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக நம்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை பெரியது. கண் காணவில்லை, செவியினால அது கேட்கவும் இல்லை, இருதயத்தினால அது உணரவும் இல்லை. இப்போ நீ நம்புறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லி கர்த்தரை நம்புறதுக்கு தேவ பிள்ளைகள் நம்புறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லி பார்க்கலாம். அவரை நம்பின ராஜா ஒருவரை பற்றியோ ஏதாவது நீ சொல்லி பார்க்கலாம். நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது அவருடைய சாட்சிகள் ஏராளமா இருக்குது. நமக்கு எழுதி வைக்கப்பட்டுள்ள பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிற அநேக தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் இவருடைய சாட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தாவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தரை எப்படி அவங்க நம்புனாங்க, எப்படி அவங்க காக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தானியேல் புத்தகத்திலேயே நம்ம பார்க்கும் பொழுது தானியேலுடைய நண்பர்கள் ஒரு விசை அவங்கள அக்கினி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையில போய் போடும்போதும் அவங்க எங்களை தப்புவிக்காலும் பரவாயில்ல தேவன் அவ்வளவு அக்கினியினுடைய மனம் கூட இல்லாமல் அவங்களை காத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக அவரை நம்புங்க. இந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்க. அவர் உங்கள் கப்பலின் சுக்கானாக நங்கூரமாக கப்பலை நடத்துகிறவராக வாழ்க்கை என்னும் படகில் உங்களோடு இருப்பவராக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்புங்கள். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கூட சீர்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் அதை அழகா எடுத்து பழுது பார்த்து அவர் சீர்படுத்தி தூக்கி நிறுத்தி வைக்க முடியும் அவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. ஓகே, கர்த்தரை நம்பினால் என்னென்ன பலன் உண்டாகின்றது உங்களுக்கு? முதலாவது, கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் வறட்சியிலிருந்து வெளியே வந்து அவர்கள் செழிக்க தொடங்கி விடுவார்கள். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:25 படிக்கலாமா சோபி? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்படின்னா கர்த்தரை நம்புக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
உங்க வாழ்க்கையில செழிப்பு வரும். செழிப்பு, துளிர் விட ஆரம்பிக்கும். கர்த்தரை நம்பினா ஏமாந்து போவீங்க என்று ஒரு அணுவும் இல்லை. ஆமென். கர்த்தரை நம்பி அப்புறம் நான் ஏன் இன்னும் செழிக்கல அப்படின்னா, கர்த்தரையும் நம்பிக்கொண்டு வேறு எதன் மேலேயும் நம்பிக்கையை நீங்க வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? இருக்கலாம். கர்த்தரை நம்புங்க. அதுக்காக நீங்க ஒரு பிசினஸ்ல நம்பி ஸ்டெப் எடுக்கிறதெல்லாம் தப்பு என்று நான் சொல்லலை. சரிதானா? ஆமா, உலக பிரகாரமாக 3 நிலைத்திருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இம்மூன்றும் நிலைத்திருக்குது. அப்ப உங்க தாய் தகப்பன் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நண்பன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இல்ல பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர் அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஸ், யாரா இருந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கை. ஆமா, ஆனா ஒரு காரியம், கர்த்தரை விட அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அதான் காரியம். அதாவது கர்த்தரை விட அவர் மேல அன்பும் கூறக்கூடாது, கர்த்தரை விட நம்பிக்கை வைக்க கூடாது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்ப கூடாதுன்னு எழுதல, அவங்கள பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கடன்பட்டவர்களாக, சிக்குண்டு பல பிரச்சனைகள் இருக்கிறவர்களாக, நீங்கள் நலிந்து போய்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். உங்க ஹெல்த்ல ஒரு செழிப்பு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஒன்று நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களுடைய இருதயம் பயப்படாது இருக்கட்டும். கர்த்தரை நம்புங்க, நீங்க செழிப்பீங்க. உங்க வாழ்வு மலரும், வாழ்வு செழிக்கும். லீபனோனில் கேதுருவை போல நீங்கள் வேரூன்றி நிற்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஓட்டத்தை ஓடின தாவீதை பார்த்தேன்னா சோஃபி, அவரை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து பின்னொரு நாள் தன்னுடைய குமாரன் கட்டப்போகிற ஆலயத்திற்கு டொனேஷனா எவ்வளவு எடுத்து கொடுக்கிறார் பார்த்தியா? அத்தனையும் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்த நன்மைகள். ஒரு நாள் ஆடு மேய்க்கும் சிறுவன், ஆனா கர்த்தரை நம்பி எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஸ்தோத்தரிக்கிற பழக்கமே அவங்க கர்த்தரை நம்புறாங்கன்றதை காட்டி தான் கொடுக்குது, இல்லையா? என்ன, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுனாலதான் அவங்க செழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்புறதுனால ஸ்தோத்தரிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறதுனால செழிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரனை எங்களுக்கு தெரியும். அவர் உடைய பிசினஸ் இன்றைக்கு நன்கு செழித்து, அவருடைய பிசினஸ் பார்ட்னர்ஸோடு அவர் சேர்ந்து செய்கிறாரு. நன்கு செழித்து வெளி தேசங்களில் கூட அவர் பிரான்ச் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய ஆஃபீஸுக்கு போன உடனே லேப்டாப்பில் ஆன் பண்ணுவார், நம்முடைய 1000 ஸ்தோத்திர பை ஓடும். அதை சொல்லி முடிச்சுட்டு தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார். கடன் சுறுசுறுப்பாக இருப்பார். அழகா அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவருடைய பிசினஸ் ஆசீர்வதித்து உயர்த்தினதை நம்ம கண்ணார பார்த்திருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை அவரை கர்த்தர் செழிப்பாய் வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் கர்த்தரை நம்புறாரு. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிச்ச பிறகுதான் என்னுடைய பணிகளை ஆரம்பிப்பேன்னு சொல்லி உட்கார்றதுனால, கர்த்தரை நம்பி அவர் இறங்குற கால் வைக்கிற எந்த காரியமும் வாய்க்கிறதை கண்டு அவரோடு கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லோரும் சந்தோஷமா அவரை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் மனரம்யமா அந்த ஒரு குழுவாக எழும்பி இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் ஏன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது? கர்த்தரை மனதார ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது கர்த்தரை நம்பவில்லை என்று அர்த்தம். ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தரை நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். ஆமென். 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 நல்ல ஹெல்த் இருக்குன்னு சொன்னா, நம்முடைய இதயத்துக்கு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்கும். அது 80 அல்லது 80க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல இதயம் சீராக இயங்குது. வீணான கலவரம், வீணான கவலைகளை சுமக்கலன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. அதுபோல் இவங்க ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நம்புறாங்கன்றது அர்த்தம் வருகிறது, ஒரு இளைப்பாறுதலும் வரும். இரண்டாவது சோஃபி, கர்த்தரை நம்புகிறதுனால கிடைக்கிற ஒரு பலன் அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்புகிறவன் மேல குற்றம் சுமராது. வேதத்துல வாசிக்கலாமா? சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. வேதவசனம் சொல்லுகிறது,
கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்புகிறது உண்டானால் எழுதியிருக்கிற வசனத்தை பார்க்கணும். அவரை நம்புகிற, கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும், ஒருத்தி மேலும், ஒருவன் மேலும், ஒருத்தி மேலும் குற்றம் சுமராது. அப்படின்னா நீங்க குற்றம் செய்யாதிருக்கும் போது சுமருகிற குற்றம் அப்படின்றது வராது. பழி இவையெல்லாம் குற்றம் சுமறுதல் தப்பான விதத்துல கொண்டு பழி போடுறது, அப்படிப்பட்ட குற்றம் சுமராது. யோசேப்பை பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையும் பாசமும் நேசமும் இருந்ததுனால இவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறது எப்படின்னு எஜமாட்டி என்னுடைய ஆசைக்கு இணங்காம போத்திபாரன் வீட்டுல ஓடுனப்ப குற்றம் சுமந்தது. அவரை பிடிக்க ஏன் தேவன் விட்டாரு? அது சற்று யோசிச்சு பார்ப்பேன் நான். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா என்ன விடன்னா, இவர் நல்லா தப்பிச்சு ஓடுறான்னு வச்சுக்கவேன், தேசத்தை விட்டு ஓடிடுவார். அப்போ தேசத்தில் இவரை உயர்த்தணுன்ற பிளான் நிறைவேற முடியாதுல்ல. அதனால தேவன் அமைதியாக இருக்கிறார். சரி, சின்ன சின்ன வழிகள் பாடல் வழியை போட்டு விட்டுட்டு அமைதியாக இருக்கிறார். ஏன்னா இவர் ஒரு தப்பிச்சு ஓடுறதுக்கு கர்த்தர் அழகாக இடம் கொடுத்தாரானால் தேசத்தை விட்டு ஓடிடுவார். அப்பாட்ட போய் வெறுங்கையோட சேர்ந்துருவார், அவ்வளோதான். ஆனால் இவரை குற்றம் செய்தாருன்னு சொல்லி கொண்டு போய் சிறையில் தள்ளுறாங்க. அந்த நேரம் அமைதியா இருக்கிறார். வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறார். The Lord has another plan for you. அதனால உங்க மேல குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாவிட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நாளானது வந்த பொழுது ராஜா உயர்த்துகிறார். ராஜாவுக்கு பார்வோனுக்கு அடுத்தபடியாக இந்த யோசேப்பு தான் என்று சொல்லி சொன்ன பொழுது இந்த வீட்டுக்கிட்டத்தில் இருந்தவங்கலாம் என்ன பேசியிருப்பாங்க? அன்னைக்கே தெரியுங்க, யோசேப்பு இந்த தப்பு செய்யவே மாட்டாரு. அவர் இங்கிருந்து வந்து போறப்ப நடை உடை பாவனை ஒழுக்கமானவருங்க. அவர்கிட்ட தப்பே கிடையாது. இந்த அம்மா தான் ஏதோ தெரியாம சொல்லி போட்டுருச்சு, அவர் ஏதோ தப்பா பண்ண வந்தாருன்னு சொல்லி போட்டுருச்சு. அது குற்றம் ஓடி போச்சு இல்லையா, நீங்கிருச்சு இல்லை, ஒரு நிமிஷம் ஆளா வாஷ் அவுட் பண்ணப்பட்டுருச்சு. அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீங்கள் நம்பிதான் சில பாவங்களுக்கு உடன்படாமல் விலகி நிற்கிறீங்க. அதனால கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இதோ இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த உம்முடைய வசனத்திலிருந்து கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை என்றென்றைக்கும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் நம்புவதற்கு நன்றி. அவருக்கு பயப்படலாம், கர்த்தர் பேரிலே பயபக்தியோடு இருக்கலாம். ஆனால் அவர் மேல நம்பிக்கை வைக்கத்தக்கதாக ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் பலப்படுத்தி விசுவாசத்தை இந்த நாளில் நீர் பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நான் மீட்பர் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இதோ இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல யோசேப்பு போல ஏதோ குற்றம் சுமத்தப்பட்டு இருந்தது, அதனாலே இவர்கள் இத்தனை ஆண்டுகளும் வேதனை, இத்தனை நாட்களும் பாடுபட்டு இருந்திருப்பாங்களானா, அதெல்லாம் கர்த்தாவே ஒரு நிமிஷத்துல யோசேப்பை விட்டு மாற்றி போட்டீர் அல்லவா. புத்தம் புதிதான ஒரு மகிழ்ச்சியான பெயர், அருமையாக உயர்வு என கொடுத்தீர் அல்லவா. அதை போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்வை தாரும், கனத்தை தாரும், நன்மை செய்வீராக. பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே, சமாதானத்தை இந்த நாளில் கட்டளையிடுவீராக. கர்த்தரை நம்புகிற ஒரு செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. என்றென்றைக்கும் உம்மை நம்புகிறதற்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிற அவர்களை செழிக்க பண்ணும் கர்த்தாவே. வறுமைகள், கடன் பிரச்சனைகள், சரீரத்திலே மெலிவு, சரீர புஷ்டி இல்லாமை, பலவீனங்கள், சோர்வுகள், டிப்ரெஷன் எல்லாவற்றையும் நீக்கி செழிப்பை, ஆவிக்குரிய செழிப்பை, சரீர பிரகாரமான செழிப்பை, ஆண்டவரே உலக பிரகாரமான செழிப்பை கட்டளையிடுவீரார். இந்த ஜெபத்தை நீர் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாள் மீட்பர் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.
ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. இந்த வசனத்தை வீட்டில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள். ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். God bless you. God bless you. வற்றாத நீருற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தைப் போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீருற்று போலிருப்பாய், வளமிக்க